டைம் அண்ட் ஒர்க், அதாவது நாட்கள் மற்றும் வேலை. நாட்கள் மற்றும் வேலையில அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்க்க தான் பெரிய சம், பட் ஆனால் நம்ம சம்ம புரிஞ்சுக்கிட்டோமா வித்தின் 5 செகண்ட்ஸ்ல பார்த்த உடனே இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏ ஒரு வேலையை தனியே 12 நாட்களில் செய்து முடிப்பார். பி அதே வேலையை தனியே 20 நாட்களில் செய்து முடிப்பார். சி அதே வேலையை தனியே 15 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து 5 நாட்கள் வேலை செய்த பின்பு விலகி விடுகின்றனர். சி மற்றும் தனியே மீதி உள்ள வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் கேட்கிறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, நம்ம மொத்தமா 2 மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏ 12 நாள் வேலை செய்வாரு. ஏ எத்தனை நாள் வேலை செய்யறாரு? 12 நாள். பி 20 நாள். பி 20 நாள். சி 15 நாள். சி 15 நாள். ஃபர்ஸ்ட் காமனா நம்ம 3க்கு எல்சிஎம் எடுத்தோமா 60. ஸோ 12 எத்தனை டைம் பெருக்கணும்? 60 வரும் 5 டைம். 20 எத்தனை டைம் பெருக்கணும்? 60 வரும் 3 டைம். 15 எத்தனை டைம் பெருக்கணும்? 60 வரும் 4 டைம். ஸோ இது பார்த்தோம்னா ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, அதே மாதிரி இது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இது சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்ந்து 5 நாள் வேலை செய்யறாங்க. ஏ ஒரு நாளைக்கு 5 வேலை செய்யறாரு, பி ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறாரு. 2 ஆட் பண்ணா 8 வேலை செய்யறாங்க. அதாவது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 வேலை செய்யறாங்க. எத்தனை நாள் வேலை செய்யறாங்க? 5 நாள் வேலை செய்யறாங்க. அப்ப 5 × 8 40 வேலை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ மொத்த வேலை பார்த்தோம்னா 60 வேலை. 60ல 40 போச்சுன்னா மீதி 20 வேலை இருக்குது. ஸோ இந்த 20 வேலையை தான் சி மட்டும் தனியா செஞ்சிருப்பாரு. ஸோ சி ஒரு நாளைக்கு 4 வேலை செய்யறாருன்னா 20 வேலையை 20 × 4 கேன்சல் பண்ணா 5 நாள்ல மீதி உள்ள வேலையை சி மட்டும் தனியா செஞ்சு முடிச்சிருப்பாரு. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. இதே சம நம்ம இன்னொரு மெத்தட் சால்வ் பண்ணலாம். அதாவது ஏ மற்றும் பி 5 நாள் வேலை செய்யறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த 5 வகுத்தல் ஃபர்ஸ்ட் ஏ உடைய நாட்கள் 12 பிளஸ் அதே 5 அகைன் அதே 5 வகுத்தல் பி உடைய நாட்கள் 20 நாட்கள். 2க்கு எல்சிஎம் எடுத்தோமா 60. ஸோ 12 எத்தனை டைம் பெருக்கணும்? 60 வரும் 5 டைம். ஸோ அந்த 5 மேலே பெருக்கணும், அதாவது நியூமரேட்டர் வேல்யூட பெருக்கணும். 5 × 5 = 25 பிளஸ் 20 எத்தனை டைம் பெருக்கணும்? 60 வரும் 3 டைம். அப்போ அந்த 3 நியூமரேட்டர் வேல்யூட பெருக்கணும். 5 × 3 15. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணா 40 வகுத்தல் 60 அப்படியே கேன்சல் பண்ணா 2 வகுத்தல் 3. ஸோ கொஸ்டின்ல ஒரு வேலை அப்படிங்கிறாங்க, ஒரு வேலை. அதுல ஏவும் பியும் சேர்ந்து 2/3 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. அப்போ 1 - 2/3. 1 × 3 3. 3ல 2 போச்சுன்னா 1/3. ஸோ மீதி வேலை பார்த்தோம்னா 1/3 பங்கு வேலை இருக்குது. ஸோ இந்த வேலையை தான் சி மட்டும் தனியா செய்யறாரு. அப்போ சி எத்தனை நாள் செய்யறாரு? 15 நாள். அப்போ 1/3 × 15. இதை அப்படியே கேன்சல் பண்ணா சி = 5. சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியா இருக்கோ அந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, இந்த சம்ம சால்வ் பண்ணாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஏ ஒரு வேலையை தனியே 6 நாட்களில் செய்து முடிப்பார். பி அதே வேலையை தனியே 12 நாட்களில் செய்து முடிப்பார். சி அதே வேலையை தனியே 8 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் விலகி விடுகின்றனர். மீதமுள்ள வேலையை சி மட்டும் தனியே எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.